மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி மீண்டும் பீகார். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லி இருந்திருப்பேன், அதாவது ட்ரெயினில் ஒருத்தன் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அதாவது ஒரு நார்த் இந்தியன் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இந்த நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை வந்து வீடா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, கக்கூசா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது ட்ரெயினில் உள்ள கக்கூசா இல்லை, ட்ரெயினையே கக்கூசா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. மொத்தமாக சொல்லணும்னா அவங்க ஜவுரியத்துக்கு அது எப்படி எப்படி தேவைப்படணுமோ அப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம தான் அது ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்கள பொறுத்தளவு அது ஒரு லோ பட்ஜெட் நகரும் வாடகை வீடு தான். இந்த வீடியோலேயே கூட பாருங்க, எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருப்பிய. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா பீகாரை சேர்ந்தவர். அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுற டைமில் கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு அந்த ஏர் கூலரை தூக்கி மேலே அப்பர் பெர்த்தில் வச்சு பக்கத்திலே சாக்கெட் இருக்கவும் பிளக்கை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஒய்யாரமாக தூக்கி சொகுசா படுத்து தூங்கிட்டு வந்துகிட்டு இருக்காப்ல. இது சொல்ல போனால் இந்தியன் ரயில்வேஸ் ரூல்ஸ் படி இது தவறு. ஒரு பேசஞ்சர் வந்து சின்ன சைஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு வந்துக்கலாம். அதை வந்து அந்த சாக்கெட்டை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வந்து ட்ரெயினுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, சட்டப்படி குற்றம். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்தியன் ரயில்வேஸே அவங்களுக்கு தரவாத்து கொடுத்த மாதிரி தானே. ஆனால் நம்ம ஊருக்காரங்க 2 லக்கேஜ் எக்ஸ்ட்ரா, ஒரு ட்ராலி எக்ஸ்ட்ரா வந்துட்டா கூட ஐயோ அதை தூக்கிட்டு போகணும்னு ஏதாவது நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க பீரோவே தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி அவன் எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க.